வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம், கோவில்பட்டி, தூத்துக்குடி, ஓட்டப்பிடாரம், திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம் என மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் ஓட்டப்பிடாரம் மட்டும் தனித்தொகுதியாகவும் மீதமுள்ள 5 தொகுதிகளும் பொது தொகுதியாகவும் உள்ளன. தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை தற்போது திமுகவில் அமைச்சர் கீதாஜீவன் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்று தொகுதியை தனக்காக்கி கொண்டுள்ளார். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரத்தை பார்ப்பதற்கு முன்னால் தூத்துக்குடி மாவட்ட அரசியலும் பார்க்க வேண்டிய அவசியமாகிறது. தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுக தமிழகத்தை அதிக முறை ஆண்ட கட்சியாகவும் உள்ளது. தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் வலுவான கட்டமைப்பு உள்ள அதிமுக சமீப காலங்களில் பல இடங்களில் தனது பிடியை நழுவ விட்டு வருகிறது. அதில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இடம் உள்ளது என்பதை மாவட்ட அதிமுக அபிமானிகளை ஒத்துக்கொள்வார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை சீத செல்லப்பாண்டியன், சண்முகநாதன், அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அதிமுகவின் முகமாக வலம் வந்தனர். அனிதா ராதாகிருஷ்ணன் திமுகவுக்கு சென்று அங்கும் தனது செல்வாக்கை நிரூபித்து சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக பதவி வகித்து வருகிறார். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அதிமுகவின் தலைமை கழகம் செல்லப்பாண்டியன், சண்முகநாதன் ஆகியோருக்கு உரிய முக்கியத்துவத்தை தரவில்லை என்பது தூத்துக்குடி மாவட்ட அதிமுகவினரின் எண்ணமாக உள்ளது. கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் 2011, 2016, 2021 ஆகிய 3 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கடம்பூர் ராஜுவுக்கு தரப்படும் முக்கியத்துவம் மேற்குறிப்பிட்ட இருவருக்கும் தரவில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் கடம்பூர் ராஜு கோவில்பட்டி, விளாத்திக்குளம், ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியின் சில பகுதிகளில் மட்டுமே செல்வாக்கு உள்ளவராக பார்க்கப்படுகிறார். அதிமுக தலைமை கழகம் செல்வாக்கு உள்ள முக்கிய நிர்வாகிகளுக்கு உரிய முக்கியத்துவத்தை அளிக்காத காரணத்தால் தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி திமுக பல இடங்களில் முந்தி வருகிறது. திமுகவை பொறுத்தவரை கீதாஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் என 2 அமைச்சர்கள் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளனர். அது மட்டுமல்லாமல் திமுக துணை பொதுச் செயலாளரான கனிமொழி தூத்துக்குடியை மையமாக கொண்டே தனது அரசியலை நடத்தி வருகிறார். தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் இருந்து 2 முறை வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்றுள்ளார். 2024 மக்களவை தேர்தலில் அதிமுகவுக்கு இந்த தொகுதியில் டெபாசிட் பறிபோனது. திமுகவின் தென்மண்டல பொறுப்பாளராகவும் உள்ளதால் தூத்துக்குடி அனைத்து பகுதிகளிலும் கனிமொழியை அடிக்கடி பார்க்க முடிகிறது. தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி கள நிலவரத்தை இந்த பின்னணியில் பார்க்கும்போது இந்த முறையில் கீதாஜீவனின் கையை ஓங்கி இருக்கும் என்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரை மீண்டும் அவருக்கு அந்த தொகுதி அளிக்கப்பட உள்ளது. அதிமுக தரப்பில் யாருக்கு சீட் ஒதுக்கினாலும் திமுக முன்னிலை வைக்க வாய்ப்புள்ளதாக கூறுகிறார்கள். நாம் தமிழர் கட்சியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் வேகமாக வளர்ந்து வருகிறது. 2019 மக்களவை தேர்தலில் தூத்துக்குடியில் 49,000 வாக்குகள் பெற்ற நாம் தமிழர் 2024 தேர்தலில் 1,20,000 வாக்குகள் பெற்றது. சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை தூத்துக்குடி தொகுதியில் 2016 தேர்தலில் சுமார் 3,000 வாக்குகள் பெற்ற நாம் தமிழர் 2021 தேர்தலில் 30,000 வாக்குகள் பெற்றது. புதிய கட்சி தொடங்கி முதன்முறையாக களமிறங்கும் தமிழக வெற்றி கழகம் தூத்துக்குடியில் மீனவ கிராமங்கள் பகுதியில் குறிப்பிடத்தக்க அளவு வாக்குகள் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு மாவட்டத்தில் பரவலாக ரசிகர்கள் உள்ளதால் கணிசமாக வாக்குகள் கிடைக்கும் என்கிறார்கள். எனவேதான் அமைச்சர் கீதாஜீவன் நடிகர் அஜித்குமாரின் ரசிகர்களை குறிவைத்து சில பணிகளை மேற்கொள்கிறார். அந்த வகையில் கீதாஜீவனுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை விட நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் நெருக்கடியை உருவாக்கும் என்கிறார்கள். இது குறித்து உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.